2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் நிச்சயமாக நம்புகிறேன், அதிக கூட்டத்தில் தேவனை தரிசிப்பதை காட்டிலும் ஒரு சிலர் கூடி வந்து ஒரு மனதோடு அவர் ஆராதிக்கும் பொழுது அங்கே தான் தெய்வ பிரசன்னம் வல்லமையாக இருக்கும். ஏன்னா உள்ளங்கள் இணைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சில காலவெளியில் கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை இன்னும் அவரோடு நெருங்கி அவரை ஆராதிக்கும்படியாய் நேரத்தை நம்ம செலவிடும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம் மிக வல்லமையாக இருக்கும். தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே வேதம் சொல்லப்படுகிறது, அவருடைய பிரசனத்தில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், நிறைவுகள் தான் எப்பொழுதும் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்கோம். ஏன்னா ஆராதிக்கிற கூட்டத்தில் அவர் அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காலையில் நம்ம எழுமி நிற்கலாமா? எழுமி நின்று ஒரு சில பாடல்களை பாடி Praise God. Hallelujah. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நம்ம பாட போகிறோம். எனக்கு ரொம்ப தெரிந்த பழைய பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். எத்தனை பேருக்கு ஆண்டவர் 2 கைகளை கொடுத்திருக்கிறார்? கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? நல்லா உற்சாகமா. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான், தெரிந்த பாடல் தான். நம்ம சேர்ந்து நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா எல்லாருமே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே
கரங்களை தட்டி சொல்லுங்க, அவருடைய நாமத்துக்கே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, அவர் செய்த சகல நன்மைகளையும் நாம் என்ன சொல்லுது, சகல நன்மைகளை செய்தவரை நோக்கி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இன்னொரு பாடலை, பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிங்கள், அவர் நடத்தும் செய்கையெல்லாம் பார்ப்போரே துதிங்கள் என்று சொல்லி நல்ல உற்சாகமாக கரங்களை. எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் இது. ஏன்னு சொன்னால், இது அவரை நோக்கி அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்கும்படியாய் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. பாருங்க, தம்புரோடும் வீணையோடும், வேதத்தின் வார்த்தைகள். தாவீது அழகா சொல்றான், இசையோடு கூட தம்புரோடும் வீணையோடும் கைத்தாளத்தோடும் நாவுகளோடும் துதிகளோடும் அவரை நம்ம ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. பிரைஸ் காட். சேர்ந்த பாடமா எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதிகள் என்று சொல்லி. இன்னும் கொஞ்சம் டெம்போ ஏற்றிக்கோங்கப்பா. பிரைஸ் காட். வல்ல
பரிசுத்த ஆவியானவருக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இன்னும் ஒரு முறை கடைசியாய் ஆராதனை சொல்லுங்க. அவரை நினைத்து 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 அன்பை நினைத்து சொல்லுங்க. உமக்கே வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால். ரத்தத்தாலே வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடு பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்திலே உம்மை ஆராதிக்கும் பொழுது இப்பொழுதே இந்த சபையிலே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றை தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இதுதான் நம்முடைய ஜெபம். இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்னும் உற்சாகமாய் சத்தத்தை உயர்த்தி அவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுங்களேன். உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும். இப்பொழுதே கரங்களை தட்டி கொண்டு பெற்றுக்கொள்ளும் இந்த இடத்திலே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எங்கே இருந்தாலும் சரி, சபையே உடைய வீடுகளிலும் சரி, தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஹalleluya. வல்லமை வல்லமை வல்லமை, உடைய வல்லமை எங்களுக்கு வேண்டும் ஐயா, உடைய வல்லமை வேண்டும். ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you பா. கரங்களை உயர்த்தி கொண்டு சொல்ல முடியுமா? இந்த காலவேளையில நம்மளையே தாழ்த்தி கொண்டு அவர் ஒருவரே உயர்ந்தவராய் தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாய் விட்டு கொடுக்கும் இந்த இடத்துல அவரை பார்த்து சொல்ல போறீங்க, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீர் அன்புள்ளவர், நீர் போதுமானவர். இந்த உலகத்துல உம்மை தவிர வேற யார் எங்களுக்கு உண்டு? குறைவுள்ள நேரங்களில் எங்களுக்கு நிறைவாய் வந்து நிற்கிறவர், கண்ணீர்கள் மத்தியிலே நண்பனாய் வந்து நிற்கிறீங்கப்பா. சோர்வு நிறைந்த உள்ளங்களிலே ஆறுதல் நிறைந்தவராய் எங்கள் மத்தியிலே நீ உலாவிக் கொண்டிருக்கிறேன். எபினேசரே என்று சொல்லி நாங்கள் கூப்பிடுகிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற யாரும் வேணாம்ப்பா. ஹalleluya. நன்றி அப்பா. நன்றி அப்பா. யெகோவா நீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம்
அன்பு மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த உலகத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும், எவ்வளவோ பாரங்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலும் இம்மானுவேலே என்று சொல்லி நாங்கள் கூப்பிடும்போது நீர் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளையில் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே வல்லமை உண்டு, உம்முடைய பிரசன்னத்திலே விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்க நோயிலிருந்து விடுதலை நீங்க கொடுக்கிறீங்க, கடன் தொல்லையிலிருந்து விடுதலையை கொடுக்கிறீங்கப்பா. இந்த உலகத்தின் எல்லா போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறீங்க. ஏன்னா எனக்காக நீ சிலுவையில சுமந்து சிலுவையில மதித்தீங்கப்பா. உயிரோடு எழுந்த தெய்வம் எங்கள் மத்தியில இருக்கிறீர். வெற்றியை கொண்டாடும்படியா, நன்மைகளை கொண்டாடும்படியா நீங்கள் மத்தியில இருக்கிறீங்கப்பா. எங்க குடும்பத்தில் மத்தியில இருக்கிறீங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 இயேசுவே. பிரசன்னத்தில் நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மகிழ்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்னத்திலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி. எபினேசர் நீதானேயா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானே, இதுவரை உதவி நீரே.
நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. எங்களுடைய எல்லா வார்த்தைகளையும் இணைத்து, உங்களுடைய எல்லா துதிகளையும் இணைத்து, எங்களுடைய எல்லா உள்ளங்களையும் இணைத்து, இந்த காலவெளியில் கர்த்தாவே செய்த எல்லா சகலவித நன்மைகளை எல்லாம் நினைத்து ஐயா உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி நாங்கள் சொல்லுகிறோம். நன்றி என்ற ஒரு வார்த்தை. அன்புக்கு நன்றி அப்பா, பாசத்துக்கு நன்றி ஆண்டவரே, கைவிடாத கரங்களுக்கு நன்றி அப்பா. என்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் நன்றி. சுகத்தை கொடுத்தேன், பலத்தை கொடுத்தேன், விடுதலையை கொடுத்தேன். இந்த நாளிலும் என் பிரசனத்திலே நாங்கள் வரும்படியாக கொடுத்த இந்த பாத்திரமான, இந்த புனிதமான இந்த ஒரு ஆராதனைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு நீர் பேசும் உடைய வார்த்தையின் மூலமாய் உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க.